ஹalleluya. தேவனே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், சோதரிக்கிறோம். ஹalleluya. வானமும் ஹalleluya பூமியும் படைத்த தேவனே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நன்றி ஆண்டவரே. Thank you Lord. வானம் போற்றும் உயிர் தந்த கர்த்தரே, சிங்காசனத்திலே வீற்றாடும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். சிங்காசனத்திலே வீற்றாடும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். நான் பாடுவேன் உயிர் தெழுந்த கர்த்தரே, ஜீவன் நீதாம், பிதாவோடு என்னை சேர்க்கிறார். சிங்காசனத்திலே வீற்றாடும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், சிங்காசனத்திலே வீற்றாடும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன். Holy declare the glory of the risen Lord. Who can compare with the beauty of the Lord? Forever you will be the Lamb upon the throne. I gladly bow my knee and worship you alone. Forever you will be, forever you will be the Lamb upon the throne. I gladly bow my knee and worship you alone. I will proclaim the glory of the risen Lord, who once was slain to reconcile man to God. Forever you will be the Lamb upon the throne. I gladly bow my knee and worship you alone.
Father Lord, we worship you all the days of your life forever. You will be the King of Kings and the Lord of Lords. We worship you. Hallelujah. We thank you, Jesus. ஆண்டவரே, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுநாத தாயை போல எங்களை தேற்றுவீங்க. தகப்பனை போல எங்களை ஒவ்வொரு நாளும் தோளில் சுமந்து தப்புவித்து எல்லா நாசமாசம் விலகி காப்பாற்றி இந்த மாதம் முழுவதும் இந்த கடைசி நாளில் இந்த மாதத்தில் அவர்களுடைய சமூகத்தில் கூடி உண்மை ஆர்ப்பரிப்பது உண்மை சோதரிப்பது ஒரு பெரிய விதமான காரியம். ஆண்டவரே, we look to the past and see the things the way the Lord did in our lives. இந்த வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளையும் செய்திருக்கிறேன். மாதத்தை கடக்க கிருபை செய்கிறேன். புதிய மாதத்தை காண கிருபை செய்ய போகிற தேவனே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் உங்களுடைய கிருபை ஆண்டவர். எங்களை பலனம் பராக்கிரமம் இல்லை. தேவன ஆவி எங்களை வழிநடத்தி வருகிறது. தாயை போல நித்தியம் செய்யாண்டது, தந்தையை போல நீர் எங்களை தாங்கி சுமந்தீரே. சொல்லணுமா? உண்மை போல யாரும் இல்லை, எந்த நண்பனை சொன்னாதா. தாயை போல தேற்றி நீரை, தந்தை போல என்னை தாங்கி. தாயை போல தேற்றி நீரை, தந்தை போல என்னை தாங்கி. மாலைகள் பர்வதங்கள் விலகினாலும் உமது கிருபை விலகாது. மாலைகள் பர்வதங்கள் விலகினாலும் உமது கிருபை விலகாது.
மேல் சார்ந்து விசுவாசத்தை பலப்படுத்தி திடன் கொள்வோமாக. ஹalleluya. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நன்றி ஆண்டவர். நிறைவான ஆவியானவரே, மத்தியில் இன்றைக்கும் நீர் ஆசீர்வாடி கொண்டிருக்கின்ற வேலையில் நாங்கள் உங்களை துதிக்கிறோம். ஹalleluya. We thank you Lord Jesus. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பொன்னாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர்நிலமாகுமே. பொன்னாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர்நிலமாகுமே. சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, கர்த்தரை தட்டி நாம் உயிரோமா. ஹalleluya. தேவன் வந்தால் சூழ்நிலை மாறும்.
உங்களுடைய குடும்பத்தில் தேவனுடைய பிரசனம் அதிகமாக காணப்பட வேண்டும். சூழ்நிலை எல்லாம் ஒரு மாறி போகும். Hallelujah. Turn your Bibles to Matthew chapter 7. மத்தேயு 7ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Verses from 16 to 20. வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். Verse 16 it says, by their fruit you will recognize them. 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். Verse 20 also it says, thus by their fruit you will recognize them. 20ஆம் வசனமும் அதுதான் சொல்லுகிறது, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். This passage talks about character. இந்த வேத பகுதி குணத்தை பற்றி பேசுகிறது. Your character is your identity. உங்களுடைய குணம் தான் உங்கள் அடையாளம். We live in a world where appearance and achievement often take control. இந்த உலகத்திலே அடையாளம் என்றால் என்ன, எப்படி தோற்றம், என்ன சாதித்தார், இதை வைத்துதான் ஒரு மனிதனுடைய அடையாளம் தீர்மானிக்கப்படுகிறது. But in this verse Bible reminds us that character is what truly defines a person. ஆனால் இந்த வேத பகுதி சொல்கிறது, நாம் யார் என்பதை நம்முடைய குணம் முடிவு செய்யும். A man's reputation may open doors. ஒரு மனிதனுடைய பெயர் புகழும் அது வெளிப்பிரகாரமாக இருக்கு. But it is his character that keeps them open. ஆனால் அவருடைய குணம் தான் அவரை திறந்திருக்க வைத்திருக்கிறது. Hallelujah. Hallelujah. You see, your character reflects who you really are when no one is watching. யாருமே பார்க்காத பொழுது நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய குணத்தை தீர்மானிக்கிறது. Your habits, your principles, your choices that shape how you respond to God, people and life. உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்கள் கொள்கைகள், உங்களுடைய வாழ்க்கையுடைய மதிப்பீடுகள் தான் உங்களை மற்றவர்களுக்கு வித்தியாசமாக உங்களை காண்பிக்கிறது. And that is your moral identity. அதுதான் உங்களுடைய நெறி வாழ்க்கையினுடைய அடையாளம். You see, church, God is far more interested in who we are than what we do. நாம் என்ன செய்கிறோம் என்பதை விட நாம் யார் என்பதிலே கர்த்தர் அதிக அக்கறை உடையவராக இருக்கிறார். We can have gifts and talents that can impress people. மக்களை ஈர்க்கக்கூடிய நிறைய வரங்கள், திறமைகள் உங்களுக்கு இருக்கலாம். But it is a character that pleases God. ஆனால் குணம் தான் கர்த்தரை பிரியப்படுத்தும். We see many men and women in the Bible, they were elevated because of not their talents and gifts, but because of the integrity and consistency of their character. வேதத்திலே நிறைய ஆண்களையும் பெண்களையும் பார்க்கிறோம், கர்த்தரால் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் திறமைகளினால் அல்ல, உண்மையும் நேர்மையுமாக தொடர்ந்து கர்த்தரை பின்பற்றுவதினாலே அவர்களுக்கு அந்நிலை ஏற்பட்டிருக்கிறது. Bible says in the book of Proverbs, good character brings honor to God. நீதிமொழிகள் சொல்லுகிறது, நல்ல குணம் கர்த்தருக்கு கனத்தை கொண்டு வரும். So we're going to see 4 types of character. 4 விதமான குணங்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்ப்போம். The first one is character defines who you are, not what you do. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதல்ல, உங்கள் குணம்தான் நீங்கள் யார் என்பதை முடிவு செய்யும். Amen. Amen. We turn the Bible to Luke chapter 6 verse 45. லூக்கா 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். Amen. Your action stems from your internal values. உங்களுடைய செயல் உங்களுடைய உள்ளான மதிப்பீடுகளிலிருந்து புறப்படுகிறது. Which forms your identity in Christ. அதுதான் கிறிஸ்துவுக்குள் உங்கள் அடையாளத்தை முடிவு செய்கிறது. So character is who you are in private. குணம் என்பது என்ன? நீங்கள் தனிமையிலே நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் குணம். Luke chapter 6 it says what flows from your heart determines your actions and words. லூக்கா 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்திலிருந்து என்ன புறப்படுகிறதோ அதுதான் உங்கள் செயலை தீர்மானிக்கும். In the book of Proverbs chapter 22 verse 1. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Good name is more desirable than great riches. பெரிய ஐஸ்வரியத்தை பார்க்கிலும் நல்ல பெயர் எடுப்பது மிக முக்கியம். Good name must be built on character, integrity. நல்ல குணத்தினாலும் நேர்மையினாலும் நற்பெயர் கட்டப்பட வேண்டும். Your reputation is what others think. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று மற்றவர்கள் யோசிக்கிறார்கள் என்பதுதான் உங்களுடைய பெயர். Character is what God knows.
குணம் என்பது என்ன? கர்த்தர் உங்களை பற்றி என்ன அறிந்திருக்கிறார். To be esteemed or to have a good name is better than silver or gold, says the word of God. வெள்ளியும் பொன்னையும் பார்க்கிலும் நல்ல குணமே பொக்கிஷமானது. See, in the Bible, in the book of 1 Samuel chapter 16, 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் God always judges by character, not by appearance. தோற்றத்தின்படி அல்ல, குணத்தின்படி தான் கர்த்தர் அவர் நியாயம் The தீர்க்கிறார். Lord told Samuel that God has chosen the sons of Jesse of Bethlehem to anoint king of Israel. எஸ்ஸியின் மகன்களிலே ஒருவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சாமுவேலிடம் கர்த்தர் சொல்லி இருந்தார். But Samuel was so scared to go and anoint them. அவர்களை போய் அபிஷேகிப்பதற்கு சாமுவேல் பயந்தார். So Samuel told Lord, how will I go? நான் எப்படி போவேன் ஆண்டவரே? Because when Saul hears it, he will come and kill me. சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை வந்து கொன்று போடுவான். But Lord said, I have rejected Saul over king over Israel, and I chose one of those sons of Jesse in Bethlehem. ஜெஸ்ஸியின் குமாரர்களில் ஒருவரை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், சவுலை நான் நிராகரித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Saul is ready to anoint all his sons. இப்போது இந்த மகன்களை எல்லாம் அபிஷேகிக்க சாமுவேல் தயாராகி விட்டார். The sons arrived. இப்பொழுது மகன்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். Samuel saw Eliab and thought, surely the Lord's anointed stands before the Lord. சாமுவேல் நினைத்தார், எலியா இவன் தான் வந்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட போகிறார். Because Eliab was looking very hefty. ஏனென்றால் அவர் நல்ல உடல் கட்டுமானமாக was tall and handsome person. நல்ல உயரமாக இருந்தார், பார்க்க அழகாக இருந்தார். So Samuel, by his appearance, he thought he must be a man to be anointed as king. இவன் தான் சௌந்தரியம் உள்ளவன், ஒருவேளை இவனை தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார் என்று எண்ணினான். But the Lord told Samuel, கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொன்னார், do not consider his appearance or his height. அவனுடைய உயரத்தையும் அவனுடைய தோற்றத்தையும் நீ கணக்கில் வைக்காதே. For I have rejected him. நான் அவனை நிராகரித்தேன். You see, church, the Lord does not look at things man looks at. மனுஷன் பார்க்கறதை எல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டார். Man looks at the outward appearance. மனிதனோ வெளி தோற்றத்தை நோக்கி பார்ப்பார். But the Lord looks to the heart. ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். Hallelujah. Hallelujah. Many years ago, about 15 years ago, 15 ஆண்டுகளுக்கு முன்னால், in the early days of my ministry, என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் the pastor came to meet me. ஒரு பாஸ்டர் வந்து என்னை So சந்தித்தார். I had a small office room. ஒரு சின்ன அலுவலகம் He இருந்தது. came with white and white. அவர் வெள்ளையும் சொல்லிமா வந்தார். And I wished him and said, come inside, pastor. வாங்க பாஸ்டர் என்று சொல்லி நான் And as he was coming, he was speaking in tongues. I was very shocked. அவர் வரும்போதே அந்நிய பாஷையில் I பேசிக்கொண்டே thought, man, he வந்தார். must be a full anointed man of God. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷரா இருப்பார் நினைச்சேன். And he took a seat and didn't talk at all. அவர் உட்கார்ந்து என்கிட்ட பேசவே இல்லை. And then I said, can I do something for you, உங்களுக்கு pastor? ஏதாவது நான் பண்ணுமா பாஸ்டர்னு And கேட்டேன். then he started to share his ministry. அவர் ஊழியத்தை குறித்து அவர் பகிர்ந்து And கொண்டார். then he also showed the ministry that he was doing in Madurai. மதுரையில் அவர் செய்த ஊழியத்தை அவர் காண்பித்தார். He said, I am doing ministry among Saurashtra community. சௌராஷ்டிரா இனத்தை சார்ந்தவரிடத்தில் ஊழியம் செய்கிறேன். And then he took a photo album and he showed all the photos. எல்லா போட்டோஸையும் ஒரு ஆல்பம் எடுத்து காமிச்சாரு. Then he said, I am running a church on top of my house. நான் வீட்டு மாடியில ஒரு திருச்சபை நடத்துகிறேன். But there is no shed. The shed has been destroyed by rain and other things. மழையில வந்து அந்த கூரை எல்லாம் பிஞ்சு போயிடுச்சு. So if you could help me, it would be nice to run the ministry there. எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா ஊழியம் செய்வதற்கு உதவியாக இருக்கும். So I gave a check of 50,000 rupees from the trust. ட்ரஸ்ட்ல இருந்து 50,000 ரூபாய் செக் எடுத்து நான் And கொடுத்தேன். he was very happy. அவர் மிகவும் While சந்தோஷமா going, he was speaking in tongues. அவர் திரும்பி போகும்போது ஒரு அந்நிய பாஷை பேசிக்கொண்டே போனார். And he prayed for us and I prayed for him. அவர் எனக்காக ஜெபித்தார், And நான் அவருக்காக few ஜெபித்தேன். months later, I visited Madurai சில மாதங்கள் கழித்து நான் மதுரைக்கு to see போயிருந்தேன். his ministry. அவர் ஊழியத்தை பார்ப்பதற்கு Then I போகலாம் went there, பார்த்தேன். I checked, there was no such person, there was no such church, and there was no Saurashtra community living in that area. அங்க போய் அவர் சொன்ன ஏரியால நான் போய் பார்த்தேன். அப்படி ஒரு வீடு இல்ல, அப்படி ஒரு சபையும் இல்ல, அப்படி சௌராஷ்டிரா இன மக்களும் அங்க இல்ல. He totally cheated us. அவர் வந்து ஏமாற்றி விட்டு போய் You விட்டார். know, Bible tells us வேதம் நமக்கு the சொல்லுகிறது, Lord does not look at the things man look at. மனுஷன் பார்க்கிறவைகளை கர்த்தர் பார்ப்பதில்லை. Christ's likeness must begin with internal transformation. கிறிஸ்துவை போல் வாழ்வது என்றால் என்ன? அது உள்ளான மாற்றத்திலிருந்து துவங்குகிறது. That's what Apostle Paul says, Romans chapter 12 verse 2. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. Do not conform any longer to the pattern of this world, இந்த உலகத்தின் முறைமைகளுக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம். but be transformed by the renewing of your mind. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே அதன்படி நடந்து கொள்ளுங்கள். We are what our mind is, right? நம்முடைய மனம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நாமும் Many இருக்கிறோம். times our mind is wounded.
பல நேரங்களில் நம்முடைய மனம் காயப்பட்டு Wounded கிடக்கிறது. with all sorts of disappointment, discouragement, hurts. ஏமாற்றங்கள், சோர்வுகள், காயங்களால் நம்முடைய மனம் Our நிறைந்திருக்கிறது. mind is wounded with all sorts of sensual thoughts and தேவையில்லாத பாலியல் சிந்தனையினாலே நம்முடைய மனம் காயப்பட்டு அழுக்காக negative thinking, எதிர்மறையான எண்ணங்கள் all நிறைந்திருக்கிறது. sorts of doubts that works up in our mind. சந்தேகங்கள் நம்முடைய மனதை நிரப்பி இருக்கிறது. That's why your mind needs to be protected. ஆகவே தான் நம்முடைய மனம் காக்கப்பட வேண்டும். How many have two-wheelers? எத்தனை பேர் டூ வீலர் இருக்கு? But do you wear helmet when you go? நீங்க போகும்போது ஹெல்மெட் போட்டுப்பீங்க இல்லையா? No? அது ரொம்ப முக்கியம் இல்ல. Suppose you fall, what happens? நீங்க விழுந்தா என்ன ஆகும்? That's it, you'll get hurt, right? காயப்படுவீர்கள் It's a இல்லையா? very dangerous and risky thing அது மிகவும் not to ஆபத்தான. wear helmet and ride a ஹெல்மெட் bike. போடாம போறது மிகவும் ஆபத்து. Likewise in spirituality, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் we should all put on the helmet of salvation ரட்சிப்பெனும் தலைச்சீராவை நாம் அனைவரும் அணிந்திருக்க வேண்டும். because it gives us divine protection. அதுதான் நம்முடைய தெய்வீக Because பாதுகாப்பு. we are wounded in our mind. ஏனெனில் நம்முடைய சிந்தையிலே நாம் காயப்பட்டு Also with all sorts of fear and doubt. தேவையில்லாத பயங்களினாலும் சந்தேகத்தினாலும் நிரப்பி With all sorts of negative thinking. எதிர்மறையான எண்ணங்களாலே Will this happen, that happen? இது நடந்துருமோ அது Paul நடந்துருமோ. clearly says, do not conform any longer to the pattern of this பவுல் world. சொல்லுகிறார், இனியும் இந்த உலகத்தின் முறைமைகளுக்கு ஏற்றவாறு நாம் நடக்க வேண்டாம். Let your mind be transformed. நம்முடைய மனம் Our புதிதாகட்டும். minds must be renewed to reflect God's standards. தேவனுடைய நிலையான தன்மையை வெளிப்படுத்துகிற அளவில் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். Hallelujah. ஹல்லேலூயா. Joseph had a straight mind, right? யோசேப்புக்கு நேர்மறையான ஒரு மனம் He's இருந்தது. a young man. அவன் ஒரு இளம் வாலிபன். Joseph maintained his integrity even in prison and rose to greatness. சிறையிலும் கூட அவன் உண்மையாக இருந்து அவன் மகிமையிலே உயர்த்தப்பட்டான். Hallelujah. Hallelujah. He was faithful. அவன் உண்மையாக இருந்தான். His character was so good. அவனுடைய குணம் நன்றாக இருந்தது. Though he faced so much of temptation and எத்தனையோ suffering, சோதனைகளை அவன் சந்தித்த பொழுது but he maintained his integrity அவனுடைய நேர்மையை அவன் and காத்துக்கொண்டான். he rose to greatness. அவன் Hallelujah. உயர்த்தப்பட்டான். So your character is your identity. நம்முடைய குணம் தான் நம்முடைய அடையாளம். And second character is, இரண்டாவது என்ன? character is revealed under pressure. அது கடினமான சூழ்நிலையில் நம்முடைய குணம் வெளிப்பட்டு If you விடும். turn your Bibles to James chapter 1, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். verses 2, 3 and 4. 2, 3, 4 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. Amen. Whenever you face trials of many kinds, because you know that the testing of your faith develops perseverance. நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறபடி பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று நீங்கள் அறிந்து Your கொள்ளுங்கள். identity in Christ is tested and proven through trials and hardships. கஷ்டங்கள் மூலமாக, போராட்டங்கள் மூலமாக கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிற அடையாளம் சோதிக்கப்படுகிறது. Trials expose what is inside you. உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதை சோதனை வெளியே கொண்டு வந்து விடும். Is it trials, temptation, hardships? It brings out either faith or failure. போராட்டங்களும் சோதனைகளும் கஷ்டங்களும் ஒன்று விசுவாசத்தை கொண்டு வரும் அல்லது விசுவாசத்தில் நாம் தோற்று போனதை வெளியே கொண்டு வரும். Hardships refines character. கடினமான சூழ்நிலை தான் நம்முடைய குணத்தை சுத்திகரிக்கும். And in all these hardships and trials and temptation, we got to be faithful. இந்த எல்லா கடினமான சூழ்நிலைகளிலும் போராட்டங்களிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Faithfulness in small things builds great character. கொஞ்சம் விஷயத்தில் சின்ன விஷயத்திலும் உண்மையாக இருப்பதுதான் கர்த்தருக்குள் பெரிய குணாதிசயத்தை கட்டும். Read Luke chapter 16 verse 10. லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். Being consistent in little reveals if we can be trusted with more. கொஞ்சத்துல நம்ம உண்மையாக இருக்கும் பொழுதுதான் அதிகம் கொடுத்தாலும் இவன் உண்மையாக இருப்பான் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. You see, integrity refuses to compromise even when it hurts. நேர்மையாளன் என்பவன் யார்? அவன் காயப்பட்டாலும் நிலை தவறாமல் இருப்பான். You know what David said in Psalm 15? தாவீது 15ஆம் அதிகாரம் சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறார்? Verse 1 and 2 it says, Lord, who may dwell in your sanctuary? உம்முடைய சமூகத்தில் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவன் யார்? Who may live on your holy hill? உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுகிறவன் யார்? And the answer is, says, he whose walk is blameless and who does what is righteous, who speaks the truth from the heart. உண்மையை பேசி குற்றம் சாட்டப்படாதவனாகவும்
தீமையான வழிகளில் நடக்காதவனுமாய் எவன் இருக்கிறானோ அவனே. Hallelujah. Hallelujah. A person of character keeps their word no matter what cost. நல்ல குணமுடையவன் என்ன நடந்தாலும் தன் வார்த்தையை காக்கிறான். So we got to, be faithful in little things. நாம் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ள நாம் In கற்றுக்கொள்ள times of வேண்டும். trials and hardships and any kind of temptation. எந்த விதமான சோதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்த பொழுதிலும் Temptation is a test of identity. சோதனை என்பது என்ன? நம்முடைய அடையாளத்தினுடைய பரீட்சை. Is in Matthew chapter 4, Satan tempted Jesus, right? மத்தேயு 4ஆம் அதிகாரம் Satan tempted, மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சாத்தான் பிசாசை சோதிக்கிறான். and he said, if you fall from this place, and now you will have the entire world. இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், நீர் இந்த இடத்தை நீங்கள் விட்டு என்னை படிந்து கொண்டால் முழு உலகத்தையும் தருவேன். And Satan was, quoting Psalm 91. சாத்தான் 91ஆம் அதிகாரத்தின் வசனத்தை சொல்லுகிறார். The Lord will be your shield, your shelter. He will cover you with his feathers. கர்த்தர் உன்னை பாதுகாப்பார், செட்டைகளின் மறைவிலே உன்னை மூடிக்கொள்ளுவார், தேவதூதர்கள் சுமப்பார்கள். He said, nothing will happen if you fall at my feet. என் பாதத்தில் விழுந்தால் உனக்கு ஒரு தீமையும் நடக்காது. But Jesus refused to trade his character for temporary gains. இந்த அநித்தியமான ஆதாயத்திற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய குணத்தை பணயம் வைக்க தயாராக இல்லை. Hallelujah. Hallelujah. Character is revealed under pressure. குணம் என்றால் என்ன? அழுத்தத்தின் வேளையில் என்ன வெளிப்படுகிறது? You see the life of Daniel. தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்கள். Daniel refused to defile himself in a foreign land. அந்நிய தேசத்தில் தன்னைத்தானே அசுசிப்படுத்திக் கொள்வதற்கு தானியேல் மறுப்பு In the book தெரிவிக்கிறார். of Daniel chapter 1 verse 8 and 9. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8 9 வசனங்கள். When king served food and wine to Daniel, நல்ல உயர்ந்த போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் தானியேலுக்கு விருந்து அளிக்கப்பட்டது. Daniel resolved not to defile himself with king's delicacies. இப்பொழுது ராஜாவுடைய பதார்த்தங்களினாலே தன்னை அவன் அசுசிப்படுத்திக் கொள்ள கூடாது என்று தானியேல் முடிவு His செய்தான். character was revealed under pressure. அழுத்தமான சூழ்நிலையில் அவனுடைய குணம் வெளிப்பட்டது. And not only that, the king brought a decree saying that no one should pray to God. யாரும் தேவனை ஆராதிக்க கூடாது என்ற ஒரு கட்டளை மட்டும் போடவில்லை. And he said, if I find anyone praying to God, he will be thrown in the den of lions. இப்பொழுது யாராவது ஒருவர் தன் தேவனை நோக்கி ஆராதித்தால் அவன் சிங்கக்கவியிலே தூக்கி எறியப்படுவான் என்கிற கட்டளையை பிறப்பிக்கிறான். But the problem with Daniel is that he was praying all the time. ஆனால் தானியேலுடைய பிரச்சனையே அவன் ஒரு ஜெப வீரன், எப்போதும் ஜெபிக்கிறவன். Hallelujah. Hallelujah. And we only eat all the time 3 times a day. மூன்று Right? முறையும் எப்போதும் சாப்பிடுகிறவர்களும் இருக்கிறார்கள். But Daniel's lifestyle was prayer. ஆனால் தானியேலுடைய வாழ்க்கை முறை எப்பொழுதும் சாப்பிடுகிறவன் அல்ல, எப்பொழுதும் ஜெபிக்கிறவன். All the time he was praying. எப்பொழுதும் ஜெபம் 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 தான் அவன் வாழ்க்கை. So he went up to his room and opened the windows and looking towards Jerusalem. அவன் அறைக்கு சென்று பலகணிகளை திறந்து எருசலேமை நோக்கி பார்த்தான். Lifted up his eyes towards God and தன் prayed. கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுத்து ஜெபம் பண்ணினான். What I'm trying to say is, நான் சொல்ல விரும்புவது என்ன? faithfulness in small things builds great character. சின்ன சின்ன விஷயத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது உங்களுடைய குணம் கட்டப்படுகிறது. Character is revealed under pressure. குணம் அழுத்தத்தின் பொழுது வெளிப்படுகிறது. Hallelujah. Hallelujah. God is calling us to be faithful in every little thing. ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் நாம் உண்மையாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். If we are faithful in little things, Lord will make us rule over much. கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தை ஆளுகை செய்யும்படி கர்த்தர் செய்வார். And third character is godly character reflects the life of Christ. மூன்றாவது தேவனுடைய குணத்தை இந்த குணம் வெளிப்படுத்தும். Hallelujah. Hallelujah. Being like Jesus is the ultimate evidence of Christian identity. கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம் என்ன? இயேசுவை போல் வாழ்வது. Have you ever thought, Lord, I want to be like you? யாதி யோசித்திருக்கிறீர்களா? இயேசுவே நான் உம்மை போல் இருக்க வேண்டும். We sing a lot of songs like this, though. நிறைய பாடல்களை பாடுகிறோம் அல்லவா? Being like Christ. கிறிஸ்துவை போல் இருப்பது. Hallelujah. Hallelujah. I want to ask a question to the young people. நம் வாலிபர்களுக்கு இந்த கேள்வி கேட்கிறேன். No one should answer, okay? வேற யாரும் பதில் சொல்லக்கூடாது. Sister Geeta is not should answer from there. கீதா எல்லாம் பதில் ஆமா, யாரும் இந்த சைடு சரியாக. Only for the Joshua generation. ஆமா, ஜோஷுவா ஜெனரேஷன். ஆவின் கனி எவ்வளோன்னு நமக்கு தெரியல. 9. அது என்ன? ஒருத்தருக்கு தான் கிஃப்ட் இருக்குதுங்க. சொல்லு. வெரி குட். கை தட்டி அவங்க கிஃப்ட் ஃபார் யூ. காட் பிளஸ். ஸோ சில சமயம் நம்ம செக் பண்ணணும், இல்லை கரெக்டாக தான் இருக்காங்க. Hallelujah. 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 God bless you. So the fruit of the Spirit forms
godly character. ஆவிக்குரிய கனி தெய்வீக குணத்தை உருவாக்கும். And that's what we saw in Galatians chapter 5 verse 22. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். Bible says, since we live by the Spirit, நாம் ஆவியின்படி வாழ்கிறபடினால் let us keep in step with the Spirit. ஆவியிலேயும் நடக்க கடவோம். So godly character reflects the life of Christ. ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்துவினுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறது. And Christ-like character is rooted in holiness. கிறிஸ்துவை போன்ற குணம் அது பரிசுத்தத்திலே வேரூன்றிருக்கிறது. Turn your Bibles to 1 Peter chapter 1. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பி பாருங்கள். 15 and 16. 15-16 வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Without holiness, no one can please the Lord. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் ஒருவனும் இருக்க முடியாது. God wants us to be holy. நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Jesus says, be holy in all you do. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். Be holy because I am holy. நான் பரிசுத்தராய் இருக்கிறதினால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். Our God is a holy God. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமானவர். We read the Holy Bible. நாம் பரிசுத்த வேதாகமத்தை படிக்கிறோம். So when you start reading the Bible, ஆகவே நீங்கள் வேதத்தை படிக்க ஆரம்பிக்கும் பொழுது holiness will come. பரிசுத்தம் உங்களுக்கு You வரும். will become holy. நீங்கள் பரிசுத்தமாவீர்கள். Read the Holy Bible over and over and over again. மறுபடியும் வேதத்தை வாசியுங்கள். You will become holy in all you do. நீங்கள் Hallelujah. செய்கிற எல்லா செய்கைகளிலும் பரிசுத்தமாவீர்கள். Christ-like character is rooted in holiness. கிறிஸ்துவின் குணம் பரிசுத்தத்திலே வேரூன்றி And இருக்கிறது. love is the foundation of all godly character. எல்லா தெய்வீக குணங்களுக்கும் அடித்தளமாக அன்பு இருக்கிறது. If you read Romans chapter 12, ரோமர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் verses பார்த்தீர்கள். 9 and 10. 9-10 வசனங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். Hallelujah. Your love must be sincere. உங்களுடைய அன்பு உண்மையாக இருக்க வேண்டும். True love must be sincere and selfless and honoring others. மெய்யான அன்பு என்பது உண்மையாகவும் மாயமற்றதாகவும் பிறரை கனம் பண்ணுகிறதாகவும் இருக்க வேண்டும். Apostle Paul says in Galatians chapter 5, husbands love your wives just as Christ loved the church. பவுல் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், கணவர்களே உங்கள் மனைவியை நேசியுங்கள் கிறிஸ்து திருச்சபையை நேசித்தது போல. Hallelujah. Hallelujah. Just as Christ loved the church and gave himself up to her to make her holy. கிறிஸ்து திருச்சபையை நேசித்து கிறிஸ்து பரிசுத்தமாக்கும்படி தன்னைத்தானே ஒப்புவித்ததை போல கணவர்கள் மனைவியை நேசிக்க வேண்டும். Husbands must love their wives. கணவன்மார்கள் தங்கள் மனைவியை நேசிக்க வேண்டும். Husbands love your wives as their own bodies. உங்கள் சுய சரீரத்தை போல உங்கள் மனைவியை நீங்கள் நேசிக்க வேண்டும். Bible says he who loves his wife loves himself. தன் மனைவியை நேசிக்கிறவன் தன்னை நேசிக்கிறான் என்று வேதம் So சொல்லுகிறது. love is the foundation of all godly character. எல்லா தெய்வீக குணங்களுக்கும் அடித்தளமாக அன்புதான் இருக்கிறது. Consistency is a mark of maturity. தொடர்ந்தேர்ச்சியாக செய்கிறது என்பதுதான் உங்களுடைய முதிர்ச்சியினுடைய அடையாளமாய் In Titus chapter 2 verse 6 to 8, 2ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். Apostle Paul tells Titus, in everything set an example. தீத்துவே நீ எல்லாவற்றிலும் நீ முன்னுதாரணமாயிரு. In everything set them an example. நீ அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக உன்னை நீ காண்பித்து He says, show integrity, show seriousness and soundness of speech. நேர்மையும் புத்தியிலே தெளிந்த புத்தியான பேச்சும் நடக்கையிலே பரிசுத்தமும் நீ காண்பிப்பாயாக. And he tells Titus, encourage young people to be self-control. வாலிபர்கள் சுய அடக்கத்தோடு இருக்கும்படி நீ அவர்களை உற்சாகப்படுத்துவாயாக. One of the fruit of the Spirit is self-control. ஆவியின் கனிகளிலே ஒன்று இச்சை அடக்கம், சுய கட்டுப்பாடு. Church, you got to have self-control in everything. எல்லாவற்றிலும் நீங்கள் சுய கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். Self-control over money. உங்கள் பணத்தை குறித்து சுய கட்டுப்பாடோடு. Money is not the root of all evil. பணம் எல்லா தீமைக்கும் வேற அல்ல. But the love of money is the root பண of all ஆசை, evil. பணத்தின் மீது உள்ள காதல், Love of everything is the root of all evil. எல்லா விதமான கர்த்தரை தவிர நமக்கு இருக்கிற அந்த ஆசையும் அது தீமையாக But God இருக்கிறது. has given us a gift of self-control. சுய கட்டுப்பாட்டின் ஆவியை கர்த்தர் நமக்கு Have தந்திருக்கிறார். self-control in every pleasures. எல்லா விதமான ஆசாபாசங்களிலும் ஒரு கட்டுப்பாடு வைத்திருங்கள். In your marriage, in your personal உங்கள் life. திருமண வாழ்க்கையில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், Let your life speak the same truth at home, in your workplace, even in the church. வீட்டில, திருச்சபையில, வேலையில, எல்லா இடத்திலும் நீங்கள் உண்மை பேசுங்கள். Apostle Paul, Stephen, he demonstrated courage, love and forgiveness. இங்கே ஸ்தேவான் அவன் அங்கே உண்மை, நேர்மை, தைரியத்தை குறித்து பேசுகிறான். He stood stand firm in the faith in the அவன் Lord. விசுவாசத்திலே உறுதியாக தைரியமாக He நின்றான். was so strong in courage.
அவன் தைரியம் கொண்டவனாக In இருந்தான். love and forgiveness, even at the point of death, he was stoned to death. அன்பிலும் மன்னிப்பிலும் உறுதியுடையவனாக இருந்தான். கல்லெறிந்து கொல்லப்படும் தருவாயிலும் அவன் உண்மையுள்ளவனாக Bible இருந்தான். says he fell on his knees and cried out to God, saying, வேதம் சொல்லுகிறது அவன் முழங்கால் படியிட்டு கர்த்தரிடத்தில் கதறினான். Lord, do not hold this sin against them. கர்த்தாவே, இந்த இரத்தப்பழி இவர்கள் மீது சுமத்தாதிரும் என்றான். You see, godly character reflects the life of Christ. தெய்வீக அன்பு கிறிஸ்துவினுடைய குணத்தை வெளிப்படுத்தும். Hallelujah. Hallelujah. Stephen was a faithful and good servant. ஸ்தேவான் உண்மையும் நல்ல மனுஷனுமாய் இருந்தான். Godly character reflects the life of Christ. தெய்வீக அன்பு கிறிஸ்துவினுடைய குணத்தை வெளிப்படுத்தும். Finally, கடைசியாக the fourth character is building character requires intentionality. நீங்கள் உங்களது குணத்தை மேம்படுத்த வேண்டும் என்றால் அதை தீர்மானம் செய்து அதை செய்ய வேண்டும். We must, be deliberate in growing and guarding our identity in Christ. கிறிஸ்துவுக்குள் நம்முடைய அடையாளத்தை காத்துக் கொள்ளும்படி நாம் ஜாக்கிரதையாகவும் அக்கறை உள்ளவர்களாகவும் அதற்காக மெனக்கெடுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். Church, always surround yourself with godly influences. தெய்வீக அன்புடையவர்களோடு கூட நீங்கள் எப்பொழுதும் காணப்படுங்கள். அந்த பாதிப்பு தான் உங்களுக்கு வேண்டும். Amen. Amen. If you surround yourself with worldly influences, உலகத்தை நேசிக்கிறவர்களோடே நீங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் then you are in danger position. நீங்கள் ஆபத்தான ஒரு நிலைக்கு மாறி விடுவீர்கள். In Proverbs chapter 13 verse 20, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் it சொல்லுகிறது. says, He who walks with the wise grows wise, நீ ஞானியோடு நடக்கிறவன் ஞானியாய் காணப்படுவான். but a companion of fools suffers harms. முட்டாள்களோடு நடக்கிறவனுக்கு தீமைதான் மிஞ்சும். Walk with the wise to grow in wisdom and integrity. நீங்கள் நேர்மையிலும் ஞானத்திலும் வளரும்படி விவேகிகளோடு நடக்க வேண்டும். Bible clearly says that bad company corrupts good character. நல்ல குணத்தை கெட்ட சகவாசம் கெடுத்துவிடும். If you have people of companion who are drinking and taking drugs, குடிகாரனோடும் போதைக்கு அடிமைப்பட்டவனோடும் சுத்தி or கொண்டிருந்தால் having bad influences, உங்களுக்கு தவறான பாதிப்பு ஏற்படும். your life will also become the same, உங்கள் வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படித்தான் and you மாறிவிடும். will never have time to change at all. நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு கூட தருணம் கிடைக்காமல் Because போய்விடும். bad company corrupts good character. நல்ல குணத்தை கெட்ட சகவாசம் கெடுத்துவிடும். So building character requires intentionality. குணத்தை கட்டுவதற்கு உங்களுக்கு ஒரு தெரிந்தெடுப்பு வேண்டும். Grow and guard yourself and guide yourself, your identity in Christ Jesus. உங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு இருக்கிற அடையாளத்தை ஜாக்கிரதையோடு பாதுகாக்க வேண்டும். Another point is feed daily on God's word. கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் புசிக்க வேண்டும். David says in Psalm 119 verse 11, சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் I சொல்லுகிறது, have hidden your word in my heart, O Lord. என்னுடைய இருதயத்தில் உம்முடைய வார்த்தையை வைத்து வைத்தேன் கர்த்தாவே. Why? So that I might not sin against you. ஏன் கர்த்தாவே, அப்பொழுது நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன். How many read Bible before you came to church? நீங்கள் திருச்சபைக்கு வருவதற்கு முன்பாக இன்றைக்கு எத்தனை பேர் வேதம் வாசித்தீர்கள்? ஒருத்தர் கை தூக்குனாத கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Amen. ஆமென். How many prayed before you came to church? நீங்கள் திருச்சபைக்கு வருவதற்கு முன்பாக எத்தனை பேர் ஜெபித்தீர்கள்? What about others? மற்றவர்கள் பற்றி என்ன? Feed on God's word. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் புசிக்க The வேண்டும். more you eat God's word, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் புசிக்க the Bible வேண்டும். says, taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள் என்று The more வேதம் you சொல்கிறது. taste the word of the Lord, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு the தீவிரமாய் more you read படிக்கிறீர்களோ, over and over and over. மறுபடியும் எத்தனை முறை படிக்கிறீர்களோ, You live in holiness. உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக மாறும். Hallelujah. Hallelujah. So feed daily on God's word. நீங்கள் அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை Because படியுங்கள். the word of God purifies us and shapes the heart to reflect God's nature. தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தும்படி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உதவி செய்யும். Be accountable to mature believers in the church. நீங்கள் திருச்சபையில் உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகளுக்கு நீங்கள் கணக்கு Be ஒப்புவியுங்கள். accountable to God. தேவனுக்கு கணக்கு ஒப்புவியுங்கள். Be accountable to church. திருச்சபைக்கு கணக்கு ஒப்புவியுங்கள். And be accountable to mature believers in the நீங்கள் church. முதிர்ச்சி அடைந்த ஆவிக்குரியவர்களுக்கு நீங்கள் கணக்கு ஒப்புவியுங்கள். Hebrews chapter 10 verse 24-25. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22-23. Bible says, let us not give up meeting together in the church. திருச்சபை கூடுவதை நாம் விட்டுவிட வேண்டாம். That's why worship attendance is very, very important. ஆகவேதான் ஆராதனை கூடுகை மிக மிக முக்கியமானது. Because as some neglect the day of the Lord, கர்த்தருடைய நாளை சிலர் அசட்டை some பண்ணுகிறபடியால், neglect Sundays. சில பேர் ஞாயிறு ஆராதனையும் அசட்டை But பண்ணுகிறார்கள். actually it is the only begotten Son's day. இது ஒரே பேரான குமாரனுடைய தினம். This is the day that the Lord has made. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். Bible says, let us rejoice and be glad in it. இதிலே நாம் மனமகிழ்ச்சியா இருக்க கடவுள், மகிழ்ச்சியா இருக்க Hallelujah. கடவுள். ஹalleluya. If you neglect coming to church and do your own business and other work, திருச்சபையை நீங்கள் நிராகரித்து விட்டு சுய வியாபாரத்தை நான் பார்ப்பேன் என்று சொன்னால், then that Sunday at your home will always be Sunday.
அந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டுல சண்டை தான் மீஞ்சும். வாக்குவாதம் இப்படிதான் இருக்கும். Hallelujah. Hallelujah. Come before God's presence. தேவனுடைய சமூகத்திற்கு வாருங்கள். Be in God's presence. தேவ சமூகத்திலே நீங்கள் தரித்திருங்கள். couple of hours. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தேவனுக்கு ஒதுக்குங்கள். Hallelujah. Hallelujah. Be accountable to mature believers. நீங்கள் முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகளுக்கு கணக்கு கொடுங்கள். Unless you have fallen sick or gone out of station. ஒருவேளை நீங்க வெளியூருக்கு போயிட்டீங்க அல்லது வியாதிப்பட்டீங்கன்னா பரவாயில்லை. Some people have this habit of neglecting Sunday worship service. ஞாயிறு ஆராதனை எப்பொழுதுமே அசட்டை பண்ணுவார்கள் சிலர். So accountability protects character and fosters growth. கணக்கு ஒப்புவித்தல் நீங்கள் தழுவிக் கொள்ளாவிட்டால் உங்கள் குணத்தை அது கெடுத்து விடும். Depend on the Holy Spirit for transformation. உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாவதற்கு பரிசுத்த ஆவியை சார்ந்திருங்கள். Read 2 Corinthians chapter 3 verse 18. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். Hallelujah. Only the Spirit can produce lasting inward change. ஆவியானவர் மட்டும்தான் மாறாத நித்திய மாற்றத்தை கொண்டு வர முடியும். Paul says, and we who with unveiled faces all reflect the Lord's glory are being transformed into his likeness with our ever increasing glory which comes from the Lord, which is the Spirit. கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக வருகிற மாறாத என்றென்றும் அதிகரித்து கொண்டிருக்கிற ஒரு மகிமை நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறது. In Acts chapter 11, Barnabas was known as a man of encouragement and integrity. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், பர்னபால் ஆறுதலின் மகனாகவும் பிறரை உற்சாகப்படுத்துவதனாகவும் இருந்தார். At the church in Antioch, அந்தியோகியா திருச்சபையில் he saw the evidence of the grace of God working. தேவனுடைய கிருபை வெளியரங்கமாக கிரியை செய்கிறதை அவன் கண்ணார கண்டான். They preached the gospel and great number of people accepted Christ and came to the Lord. அவர்கள் நற்செய்தியை பிரசங்கித்தார்கள், பெருந்திரளான மக்கள் நற்செய்தியை கேட்டு விசுவாசித்தார்கள். The Bible says that he encouraged them all to remain true to the Lord. கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும்படி அத்தனை பேரையும் அவன் உற்சாகப்படுத்தினான். The Bible says he was a good man. அவன் ஒரு நல்ல மனிதன் என்று வேதம் full of the Holy Spirit and faith. பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்பட்டவனும் விசுவாசத்தினால் நிறைந்தவனுமாய் இருந்தான். So church, your character is your true identity. உங்களுடைய குணம்தான் உங்களுடைய உண்மையான அடையாளம் திருச்சபை. Long after your gifts and talents and all these achievements fade away, உங்களுடைய வரங்கள் திறமைகள் நீங்கள் சந்தித்த சாதனைகள் எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும். character will continue to speak. குணம் உங்களுக்காக பேசும். Hallelujah. Hallelujah. It is the essence of your testimony, your ministry and your witness. உங்களுடைய சாட்சி, உங்களுடைய ஊழியம், உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு அடையாளம் அங்கீகாரம் தான் உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை. Godly character not only reflects Christ to the world but also qualifies you for divine assignments and eternal purpose. தெய்வீக வாழ்க்கை என்பது பிறருக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு வைத்த வேலையை முடிப்பதற்கு உங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுகிறது. So let our life be marked by integrity. நேர்மை நம்முடைய வாழ்வின் அடையாளமாக இருக்கட்டும். And in humility and in love and consistency. தாழ்மையோடும் அன்போடும் தொடர்ந்து கர்த்தரை பின்பற்றுவதன் மூலமாகவும் இதை நாம் நிலைநிறுத்துவோம். So make a decision today. ஒரு சரியான தீர்மானத்தை செய்யுங்கள். Determine today to build and guard your character. உங்கள் குணத்தை கட்டுவதிலும் உங்கள் குணத்தை காப்பதிலும் அக்கறை செலுத்தும்படி உங்களை அர்ப்பணியுங்கள். So that your identity in Christ remains unshaken in this current world. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் உங்களுக்குள்ள இருக்கிற அடையாளம் அசைக்கப்படாமலும் இந்த மாறுபட்டிருக்கிற இந்த சந்ததி நடுவிலே அது ஒளியாக மிளிரவும் தொடங்கும். Hallelujah. Hallelujah. God bless His word. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். Let's all stand together. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். Close eyes and look to God and கண்களை pray. மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து God, ஜெபிப்போம். we thank you for this wonderful word. ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். Lord, build us a character that pleases you daily. ஒவ்வொரு நாளும் உம்மை பிரியப்படுத்துகிற நல்ல குணத்தினாலே எங்களை கட்டுவீராக. For help us to reflect the identity of Christ in our conduct. பிதாவே, எங்களுடைய நடக்கையின் மூலமாக உம்மை நாங்கள் வெளிப்படுத்தும்படி எங்களுக்கு உதவி செய்யும். Holy Spirit, we ask you to shape our hearts to bear the fruit of godly character. ஆவியானவரே, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் கனி கொடுக்கும்படியாக கனிகளை சுமக்கும்படியாக எங்களை அசைப்பீராக. For the Lord, deliver us from the desire to impress people instead of pleasing God. கர்த்தருக்கு பிரியமா இருப்பதை பார்க்கிலும் மக்களை பிரியப்படுத்த வேண்டும்,
என்கிற அந்த வாஞ்சையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். Let our private life glorify you as much as our public testimony. எங்களுடைய வெளிப்புற வாழ்க்கை எவ்வளவு சாட்சி உள்ளதாக இருக்கிறதோ அதே போல தனிப்பட்ட வாழ்க்கையும் சாட்சி உள்ளதாக இருப்பதாக. Let your word continue to speak in our hearts. உம்முடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் தொடர்ந்து பேசுவதாக. Let our character change every day. எங்களுடைய குணம் ஒவ்வொரு நாளும் மாறுவதாக. Hallelujah. Hallelujah. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். You may be seated. நீங்கள் உட்காரலாம்.